அத்தியாயம் 11. கோபத்தோடும் ஆத்திரத்தோடும் பைக்கில் வந்திறங்கிய ராஜேஷ் வீட்டின் கதவை படபடவென்று தட்டினான். விடாது ஓங்கி அடித்தான். அதில் அதிர்ந்து போய் ஓடி வந்து கதவை திறந்தார் மங்களம். கண்களால் துழாவியபடி எதிரே இருந்த நாற்காலியை உதைத்து தள்ளிவிட்டு, எங்க அந்த நாய், கூப்பிடுங்க அவளை என்று காது கிழிய கத்தினான். அவனது கோபத்தைக் கண்டு பயந்து நின்றிருந்த மங்களம், என்னாச்சு என்றார் மெல்லிய குரலில். அவரை கடுமையாக முறைத்தவன், பொண்ணா பெத்து வச்சிருக்கீங்க, இந்த நாய் போய் அந்த நாயை பார்த்துருக்கு என்றவன் அவள் இருந்த அரைக்கதவை தட்டினான். அவன் சொன்னதை கேட்டு வாயில் கை வைத்து கொண்டவரின் கண்களில் பீதி தெரிந்தது. கதவை உடைப்பது போல அவன் தட்டிக்கொண்டே இருக்க ஒருவித எரிச்சலுடன் திறந்து கொண்டு வெளியே வந்தவள் என்ன என்று உணரும் முன்பே ஓங்கி அரைந்ததில் சுருண்டு ஹாலின் ஒரு மூலையில் விழுந்தாள். உடம்பு வளர்ந்ததோ, உங்களுக்கெல்லாம் ஆள் கேட்குதாடி, அதுவும் ஊரில் வேற ஆம்பளையே இல்லைன்னு அக்காவும் தங்கச்சியும் அவங்கிட்டேயே போகிறீங்களா என்று கேட்டு அவளை எழவிடாமல் முதுகில் ஓங்கி ஓங்கி அடிக்க ஆரம்பித்தான். மங்களம் மகனை தடுக்கவோ மறைக்கவோ செய்யாமல் கலக்கத்துடன் மட்டும் நின்று மகள் அடிவாங்குவதை வேடிக்கை பார்த்தார். பார்வதியோ அண்ணனின் வார்த்தைகளை கேட்டு உள்ளுக்குள் அதிர்ந்தாலும் அவனது கேவலமான பேச்சு அவளது மூர்க்கத்தனத்தை தூண்டிவிட, அப்போ ஊரில் உள்ள வேற ஆம்பளைகிட்ட போனால் உனக்கு ஒன்றும் இல்லை என்றால் உதடுகளில் ரத்தம் ஒழுக. ஏய் சி சனியனே, என்ன பேச்சு பேசுகிற என்று முதலில் பாய்ந்தது மங்களம்தான். அவரின் கையை மடக்கி பிடித்தவள், இத்தனை நேரம் உன் மகன் பேசினதை கேட்டுக்கிட்டு அமைதியாக தானே நின்ன, உன் மகன் சொன்னால் இனிக்குது, அதையே நான் சொன்னால் அருவருப்பாக இருக்கா என்றாள் ஆங்காரமாக. அவளது பேச்சும் செயலும் அவனை மிருகமாக்க அன்னையை அவளிடமிருந்து பிரித்து தள்ளிவிட்டு கண்மண் தெரியாமல் அடிக்க ஆரம்பித்தான். உடலும் மனமும் அந்த வலிகளை தாங்கி இறுக ஆரம்பித்தது. தான் நினைத்தது சரிதான். தேன்மொழியின் காதல்தான் அவளது சாவிற்கு காரணமாக இருந்திருக்கிறது. நிச்சயம் இவர்கள்தான் அவளை ஏதோ செய்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தவளின் நெஞ்சில் அவளது முகம் முட்டி மோதி நின்றது. அழுத்தமான நானே இவர்களின் செயலை தாங்க முடியாமல் தவிக்கிறேன், அவள் என்னவெல்லாம் கஷ்டப்பட்டாளோ என்று எண்ணிக்கொண்டு அவனது அடியையும் மிதியையும் வாங்கி கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் ஓய்ந்து போன ராஜேஷ் அவள் முகத்தருகே குனிந்து ஒற்றை விரலை நீட்டி, மரியாதையா வீட்டோட முடங்கியிரு, உன்னை எவன் தலையிலையாவது கட்டுற வரைக்கும் வீட்டு வாசலை தாண்டினா கொன்று குழி புதைச்சிருவேன் என்றான். எழ முடியாமல் தடுமாறி எழுந்தவள், எப்படி தேனுவை கொன்று புதைச்ச மாதிரியா என்றாள் திணறலுடன். ஆமாண்டி, அப்படித்தான் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான். தள்ளாடி தள்ளாடி நின்றவளின் பார்வை மங்களத்தின் மீது அழுத்தமாக படிந்தது. அவரோ, எதுக்கு நீங்கள் வந்த, அந்த பரோட்டாக்காரனை பிடிக்கவா, ஏண்டி உங்களுக்கு இப்படி புத்தி போகுது, மாமா வீட்டில் ஒழுங்காக தானே இருந்த, இங்கே வந்ததும் அவன் பின்னாடி எதுக்கு போகிற, நான் அன்னைக்கே அவனையும் அடித்து துரத்துங்கன்னு சொன்னேன், உங்கள் அப்பாவும் அண்ணனும் கேட்கல, அடுத்த ஏழரையை இழுத்து விட்டுருக்கான் என்றார் கோபமாக. முகத்தை அருவருப்பாக வைத்து கொண்டவள், நீ எங்களை பெத்தவ தானே, தெருவில் போகிற யாரோ ஒரு பெண்ணை தவறாக பேசினா தெரியாதவன் கூட வந்து தடுப்பான், அவன் மாட்டை அடிக்கிறது போல் அடிக்கிறான், அவனோட சேர்ந்துக்கிட்டு இப்படி தப்பு தப்பாக பேசுறியே, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, அப்போது நீயும் உடந்தையாக தான் இருந்திருக்க, எப்படி உனக்கு பெத்த மகளையே கொல்ல மனசு வந்தது, இந்த பரடி தேவையில்லாததை பேசாத, அவன் சொன்ன மாதிரி ஒழுங்காக வீட்டோடு இரு, கூடிய சீக்கிரம் நம்ம ஆளுங்களாக பார்த்து எவனாவது ஒருத்தனை பேசி முடிப்பாங்க, அதுவரை உன் புத்தியை அடக்கி வை. மா, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாத, என்ன சொன்ன, என் புத்தியை அடக்கி வைக்கவா, முடியாது என்றவள் அறைக்குள் சென்று கதவடைத்து கொண்டாள். அறைக்குள் கண்ணாடி முன் சென்று நின்றவள் தன் நிலையை ஆராய்ந்தாள். அவன் நடித்ததில் முகமெல்லாம் வீங்கி உதடு கிழிந்து ரத்தம் உறைந்து போயிருந்தது. பார்க்கவே பரிதாபமான நிலையில் இருந்தாள். அவளது மனம் அவனிடம் பேசிவிட்டு வந்ததை எல்லாம் ஓட்டி பார்த்தது. அவளது அண்ணனின் மூலமே அவன் தேனுவின் காதலன்தான் என்பது உறுதியானது. தன்னை பார்த்ததும் அவனது கண்களில் வந்து போன வலி, அழுத்தம் என்று அனைத்தையும் கண்டு கொண்டிருந்தாள். தேனு அவளிடம் பேசிய கடைசி அழைப்பையும் நினைவு கூர்ந்தாள். நிச்சயம் இருவரும் உருகி உருகி காதலித்திருக்கின்றனர் என்பது நன்றாக புரிந்து போனது. அதிலும் அன்று அவன் தேன்மிட்டாய் என்று குழைந்தது நினைவில் வர பட்டென்று கண்களில் நீர் கோர்த்து கொள்ள, மிஸ் பண்ணிட்டியேக்கா, இப்படி ஒரு காதலை அன்பை கூட இருந்து வாழாமல் போய் சேர்ந்துட்டியே என்றாள் கலங்களுடன்.
அவனிடம் அடி வாங்கியது தான் கேட்ட உண்மைகள் என்று அனைத்தும் அவளை சோர்வடைய செய்திருக்க அப்படியே உறங்கியிருந்தாள். இங்கோ இவள் சோர்வில் உறங்கிக் கொண்டிருக்க அங்கே அவன் அன்றைய நாளின் அதிர்வுகளில் உறங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தான். உடலில் வேர்வை நாளங்கள் பொங்கிக் கொண்டு வழிந்தோடியது. இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. அவனது தேனு கண்முன்னே வந்து நின்று, "இதயா, ஏன் என்ன அன்னைக்கு அங்கே அனுப்புனீங்க?" என்று கேள்வி கேட்டாள். மூச்சடைக்க எழுந்து நின்றவனை தொடர்ந்து அவனது நண்பர் கூட்டமும் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தது. "என்ன பண்ணுது மச்சான்?" என்றான் கொடுக்கு பதட்டமாக. மூச்சை இழுத்துவிட்டு வாயை திறந்து கொண்டு நின்றவனின் கண்களில் கலக்கத்தை காண்பித்தது. அனைவரும் அவனை சூழ்ந்து கொள்ள, "கடைசி நிமிஷம் என்ன தேடி இருப்பால, என்னால் தானே எல்லாம், என்னால் தான்டா, நானே அவளை கொன்னுட்டேன்டா, அவளை இங்கே அனுப்பி வச்சு கொன்னுட்டேன்டா" என்று மீண்டும் தலையில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தான். அனைவரும் அவனை அணைத்து கொண்டு, "இல்லை மச்சான், நீ காரணம் இல்லை, நடந்த எதுக்குமே நீ காரணம் இல்லை, தங்கச்சி நிச்சயமாக உன்னைத்தான் தேடி இருக்கும்" என்று ஆளாளுக்கு அவனை கட்டிக்கொண்டு சமாதானப்படுத்த முயன்றார்கள். "அவன் சொன்னதை கேட்டீங்க தானடா, உடம்பெல்லாம் காயமாக இருந்துச்சாண்டா. ஐயோ, என்னை நம்பி வந்தவளை காப்பாற்றாமல் கொலகாரனுங்க கையில் தூக்கி கொடுத்துட்டேன்டா." அங்கிருந்த அனைவரின் கண்களிலும் கண்ணீர். அவனை எவராலும் சமாதானப்படுத்த முடியவில்லை. அவனது மனமே அவனை கொன்றுவிட்டோம் என்று மென்னு தின்றது. தன்னையே நம்பி வந்தவளை பலி கொடுத்து விட்டோமே என்று அவனால் தாங்க இயலாமல் கதறி தீர்த்தான். அன்றைய இரவு நண்பர்கள் அனைவருக்கும் உறங்கா இரவாகப் போனது. விடியலின் நேரம் தங்களை மறந்து சுருண்டு கிடந்தனர். ஷங்கர் ஹோட்டலை திறக்க வந்தவர். அவர்கள் இருந்த நிலையைக் கண்டு யோசித்தவர் இதயாவின் முகத்தில் தெரிந்த வேதனையை புரிந்து கொண்டு சத்தம் செய்யாமல் அங்கிருந்து சென்றார். வேலை செய்பவர்களையும் அந்த பக்கம் விடாது பார்த்து கொண்டார். சுமார் 6 மணி அளவில் காலை நேரம் டிஃபன் சுட சுட தயாராகி கொண்டிருக்க, ஒரு பக்கம் பால் கொதித்து கொண்டிருக்க மெல்ல ஹோட்டலை நோக்கி ஆட்கள் வரத் தொடங்கினர். ஷங்கர் குளித்து முடித்து நெற்றியில் பட்டை போட்டு கொண்டு வந்து கல்லாவில் அமர்ந்தார். எப்பொழுதும் வரும் கஸ்டமர்களிடம் பேசிக்கொண்டே அவர்களுக்கு தேவையானதை கவனிக்க சொல்லிக்கொண்டும் வியாபாரத்தை கவனித்து கொண்டிருந்தார். அப்பொழுது முக்காடு போட்டுக்கொண்டு ஒரு உருவம் படபடவென்று ஹோட்டலுக்குள் நுழைந்தது. சாப்பிட வரும் பெண்தான் போல என்று தனது கவனத்தை பேச்சில் வைத்தார். ஆனால் அந்த உருவமோ வேகமாக ஹோட்டலின் பின்பக்கம் சென்றது. பேச்சு சுவாரஸ்யத்தில் அவர் அதை கவனிக்கவில்லை. உள்ளே சென்ற உருவம் அங்கு உருண்டு கிடந்தவர்களை கண்டு திகைத்து நின்றது. மெல்ல முக்காடை எடுத்துவிட்டு இதயாவை தேடியது. அவளது பார்வையில் அவன் விழவும் வேகமாக அவன் அருகே சென்று தோள்களை பற்றி குலுக்கினாள். மனதில் பாரத்தோடும் வேதனையோடும் உறங்கிக் கொண்டிருந்தவன் மெல்ல விழிகளை திறக்க, எதிரே காயங்களோடு திரிந்த முகம் அவனை திகைக்க வைக்க வேகமாக எழுந்தவன் அவள் சுதாரிக்கும் முன்னே இழுத்து அணைத்திருந்தான். அவளது முகத்தை பற்றி காயங்களை வருடி, "ஐயோ, உன்னை எப்படி அனுப்பி வச்சேன், இப்படி காயப்பட்டு வந்திருக்கியே" என்று மீண்டும் நெஞ்சோடு சேர்த்தணைத்து கொண்டான். அவனது செயலில் அதிர்ந்து போன பாரு அவனிடமிருந்து விடுபட போராட, அவனோ அவளை விடமாட்டேன் என்று இறுக்கி அணைத்து கொண்டான். அப்பொழுது தேவா கண் விழிக்க, எதிரே தெரிந்த காட்சியில் அதிர்ந்து போய் வேகமாக எழுந்தவன் இதயாவின் கையை பிடித்து இழுக்க முயற்சித்து, "டேய் இதயா, விடுடா, என்னடா பண்ணிட்டு இருக்க" என்று பிரிக்க முயன்றான். அவனது சத்தத்தில் நண்பர்கள் இருவரும் விழிக்க, அங்கு தெரிந்த காட்சியில் அவர்களும் எழுந்து அவனிடமிருந்து பாருவை பிரிக்க முயல, அவனோ இரும்பு பிடியாக பிடித்து கொண்டு, "என்கிட்டேருந்து யாரும் அவளை பிரிக்க முடியாது" என்றான். பாருவிற்கு மூச்சு முட்டி போக அவனிடமிருந்து விடுபட்டால் போதும் என்று தவிப்பு எழுந்தாலும் அவனது காதல் அவளை திகைக்க வைத்தது. ஒரு வழியாக மூவருமாக சேர்ந்து அவளை அவனிடமிருந்து பிரித்தனர். அப்பொழுதுதான் சுயநினைவுக்கு வந்தவன் பட்டென்று அகன்று தள்ளி நின்று கொண்டான். அவனது முகம் சிவந்திருக்க அவள் பக்கம் திரும்பாமலே "சாரி" என்றான். நண்பர்களோ என்னடா இது சோதனை என்று பார்த்தனர். கொடுக்குதான் முதலில் அவளது முகத்தில் உள்ள காயங்களை கவனித்தான். அவளோ யாரையும் கவனிக்காமல், "கொஞ்சம் திரும்புறீங்களா? நேற்று உங்களை வந்து பார்த்துட்டு போனதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசுகள் இதெல்லாம்" என்றாள் அழுத்தமாக. தயக்கத்துடன் திரும்பியவனின் பார்வை அவளது முகத்தை தீண்ட, அதில் இருந்த காயங்கள் அவனது கோபத்தை விசிறிவிட, "நான் தான் நேற்றே சொன்னனே, இவ்வளவு அடி வாங்கிய பிறகு இங்கே எதுக்கு வந்திருக்க?" என்றான் கோபமாக. அவனை கூர்மையாக பார்த்து கொண்டே, "எங்கள் அக்காவை லவ் பண்ண அந்த நல்லவர்கிட்ட 4 கேள்வி கேட்கலான்னு தான் வந்தேன்" என்றாள். அவளது பதிலில் அதிர்ந்து போனவன், "என்ன சொல்ற?" என்றான் பதட்டத்துடன்.
மனசு முழுக்க அவள் நினப்போடவே இருக்கிறவருக்கு அவளுடைய சாவு இயற்கையானதா கொலையான ஏன் தோணாமல் போச்சு? காதலிக்க தைரியம் இருக்கிற உங்களுக்கு தன்னை நம்பி வந்தவளை காப்பாற்றுற தைரியம் இல்லையா என்று அவள் அடுக்கிக் கொண்டே போக, ஏய், யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிற என்று பாய்ந்தான் கொடுக்கு. அவனை அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்தவள், ஏன், இந்த நல்லவரை பார்த்து தான் பேசுகிறேன். அவள் இறந்து 2 வருஷம் ஆச்சு. இதுவரை அவளுடைய மரணத்தை பற்றி நீங்கள் சந்தேகமே படலையா? அப்போது உங்கள் காதலி மேலேயும் உங்கள் காதல் மேலேயும் உங்களுக்கு இருந்த அக்கறை இதுதானா என்று அவள் கேட்டு முடிக்கும் முன் அவளது கழுத்தை பற்றி இருந்தான். யாரை பார்த்து கேட்குற? உனக்கு என்ன தெரியும் எங்கள் காதலை பற்றி என்று கேட்டவன் அவளை உதறி தள்ளிவிட்டு சற்றே நகர்ந்து நின்றான். அவனது உடல் வெடவெடவென நடுக்கிக் கொண்டிருந்தது. கைகளை உயர்த்தி தலையை கோதிக்கொண்டவன் மெல்ல திரும்பி அவளை பார்த்தான். உதடு கிழிந்து முகமெங்கும் வீங்கி இருக்க அவளின் நிலையே சொல்லியது முதல் நாள் என்ன நடந்திருக்கும் என்பதை. என்னோட அமைதியை ஒன்றை நினச்சி தான், உங்கள் அக்காவுக்கு நடந்தது உனக்கு நடக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் எல்லாவற்றையும் முழுங்கிட்டு அமைதியாக இருக்கேன் என்றான். நான் தான் இங்கே வராமல் தானே இருந்தேன். என்னை பற்றி என்ன கவலைப்பட என்ன இருக்குது? அவளை திரும்பி பார்த்தவன், அமைதியான உங்கள் அக்காவுக்கே இந்த நிலைமை, அதனால் நீயாவது நிம்மதியாக இருக்கணும்னு தான் அவனுங்க செஞ்சதை பற்றி கிளறாமல் அப்படியே விட்டுட்டு இருந்தேன். எப்படி இந்த குடும்பத்தில் பிறந்து நிம்மதியாக இருக்க முடியும்? பதில் சொல்லாது அவளையே பார்த்திருந்தான். அவளது முகம் இறுகி போக, எங்கள் அக்காவோட சாவிற்கு நியாயம் கிடைக்கணும், அவளுக்கு நடந்த அநியாயம் வெளியில் கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும் என்றாள். நீண்ட பெருமூச்சுடன், உன்னையும் விடமாட்டாங்க, அவங்களுக்கு இந்த அன்பு பாசம் அப்படின்ற உணர்வெல்லாம் எதுவும் கிடையாது, இதில் நீயும் பாதிக்கப்படுவ. என் வாழ்க்கையை பற்றி நான் கவலைப்படல, இது கண்டிப்பாக வெளியில் தெரிஞ்சு ஆகணும் என்றாள் அழுத்தமாக. நெற்றியை நீவிக்கொண்டே நண்பர்களை பார்க்க அவர்களுக்கும் இதில் சம்மதம் என்று தெரிய, சரி, ஆனால் இதுவே நாம் சந்திக்கிறது கடைசி தடவையாக இருக்கட்டும், அவனுங்களுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது, அப்படி வந்தால் உங்கள் அக்கா போன இடத்திற்கே உன்னையும் அனுப்பி வச்சுருவாங்க, அப்போது நான் எப்படி விவரங்களை தெரிஞ்சுக்கிறது என்றாள் யோசனையாக. அவன் பதில் சொல்லும் முன்னே குறுக்கே வந்த கொடுக்கு, அதுக்கு நான் பொறுப்பு, உனக்கு அவர்களிடமிருந்து எந்த விவரம் தெரிந்தாலும் எங்களுக்கு சொல்லணும், அதை எப்படி என்னன்னு நாங்கள் பேசிட்டு உனக்கு தெரிவிக்கிறோம், அதுதான் எப்படி? அவளை ஆழ்ந்து பார்த்தவன், தெரிஞ்சுக்குவ, இப்போ கிளம்பு, மறுபடியும் அடிவாங்க உடம்புல தெம்பு இருக்கா என்றான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீங்கள் எதையும் எவனையும் விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு செல்ல ஆரம்பித்தாள். காலை தாங்கி தாங்கி நடந்து செல்பவளையே பார்த்து கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் ஆச்சரியமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. சமையல் அறைக்குள் நுழைய இருந்தவள் திரும்பி அவர்களின் பக்கம் வந்து நின்றாள். என்னவென்று கேள்விக்குறியாக அவளை பார்த்தான் இதயா. அவனையே ஆழ்ந்து பார்த்தவள், எங்கள் அக்காவோட இறப்பிற்கு நியாயம் கேட்க மட்டுமில்லை, அவளோட உடமையை பாதுகாக்க சொல்லி அவளே என்கிட்ட சொல்லிவிட்டிருக்கா, அதனால் கவனமாக இருங்க, இனி நீங்கள் என்னுடைய உடைமையும் கூட என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென அங்கிருந்து சென்று விட்டாள். முதலில் அவள் என்ன சொல்கிறாள் என்று புரியாமல் இருந்தவனுக்கு அவளின் பேச்சு புரிய ஆவென்று அதிர்ந்து நின்று விட்டான். அவனது நண்பர்களும், என்ன மச்சான் இது இப்படி சொல்லிட்டு போகுது? அக்கா மேலே உள்ள பாசத்தில் பேசிட்டு போகுதுடா, விடுறா